இது மட்டும் பாதுகாக்கிறீங்க, அப்ப என் பொண்ணு ஏன் பாதுகாக்க சீரியஸ் உட்காந்துருப்பீங்க, அது மட்டும் கம்மல் பார்த்துருக்கோம். நாங்கள் டிபார்ட்மெண்ட் தான் வந்து நீங்க நிற்க கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா எப்படி சார்? வெளியே தான் பண்ணனா சொல்லுங்க, வெளியே உட்காந்து தேசியப்படி புரியுது நாட்டை தப்புன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரையும் எந்த ஒரு இதுலயும் நான் தனித்தே நின்று எல்லாத்தையும் போராடி இது பண்ணியிருந்தோம். மக்கள் இயக்கம் இது தொடர்பா போராடுறதுக்கு ஒரு அனுமதி கேட்டாங்க. மக்கள் இயக்கத்துக்கு சரிங்க சார் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா மக்கள் இயக்கம் அனுமதிக்கு கொடுக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காரணம் பட்டியலினத்தினால எங்களை வந்து நீ யாரும் அண்டக்கூடாது, யாரும் சீண்ட இது பண்ணக்கூடாது, எதுவுமே கிட்ட வரக்கூடாது. அப்ப நீயும் வர மாட்டேன், போராட்டத்துக்கு கேட்டாலும் நான் அவங்களும் விட மாட்டேன். அப்ப என்னதான் பண்ணும்? அப்ப நானு ஒரு குழந்தைக்கு தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், தப்பா டாக்குமெண்ட்டும் கொடுப்பேன், அதே டாக்குமெண்ட்ல நடவடிக்கை எடுப்பேன் போலீஸ். என்ன சார் அப்போ இதான் ஜனநாயக நாடா என்ன சார்? ஒண்ணும் இல்ல. இப்ப அடுத்தது என் குழந்தை பாதை எழுந்திருக்குது. சம்பந்தப்பட்ட மக்கள் இயக்கம் இது தொடர்பா போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இப்போ கேவர போறோம். அனுமதி அது தொடர் போராட்டம் அது மாதிரி வந்தது. திருப்பி எங்களுக்கு இது மாதிரி இது பண்ணா என் குழந்தை கம்ப்ளீட்டா ஒரு 15 நாளைக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு தமிழ்நாட்டில இருந்து யார் வந்தாலும் சரி நீ எதுவும் பண்ண தொடர் போராட்டம் கூட இருக்கலாம். இங்க மிஸ் ஆச்சுனாக்கா நான் டெல்லியில் உட்காந்துப்பேன். மக்கள் இயக்கத்தை திருப்பி தேவையில்லாம அரெஸ்ட் பண்றேன் அது பண்றேன்ட்டு மிரட்டுறதெல்லாம் கைவிட்டுறோம் காவல்துறை. கோரிக்கை என்ன சார்? சார் என்னோட கோரிக்கை நான் சம்பந்தப்பட்ட அரசு கூடுதல் மருத்துவரை கைது செய்யுங்க. அதானே இதுல சரண்டர் ஆகணும். இந்திய கவர்மெண்ட் சரண்டர் ஆகணும். நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் குற்றம் பண்ணிருக்காங்க. இல்ல இது அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இயற்கை நேச்சுரல் பிரிவு இவங்க பண்ண தப்புக்கு தேசிய குழந்தைகளுக்கா குற்றம் புரிஞ்ச மருத்துவருக்கா மக்கள் சிந்திக்கிட்டோம். ஏன் இந்த அரசாங்கம் சிந்திக்கல? மக்கள் சிந்திச்சு போராட்டத்தில் கேட்பாங்கல்ல, அப்ப பதில் சொல்லிட்டோம். நானும் 5 வருஷமா நான் நல்லபடியா தான் கேட்டு பார்த்தேன். எதுவுமே பதில் சொல்லியே. பதில் சொன்ன நான் ஏன் சார் வந்து போராட போறோம்? யாராவது கூப்பிட்டு பேசினாங்க சார்? இதுவரையும் எந்த யாரும் கூப்பிட்டு பேசுறது இல்லைங்க. இதுவரையும் எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டேன். நீ பேசினா ஏன் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போறேன்? என் போராட்டம் அதோட ஸ்டாப் ஆகாம நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியது அரெஸ்ட் பண்ற அவ்வளவுதான். நான் வந்துடுறேன். எனக்கு நான் கைது செய்யணுமா கைது செய்ய அவ்வளவுதான். இல்ல நான் தப்பு பண்ணிதான் ஏமாற நடவடிக்கை. தப்பு பண்ணது யாரு கிளியரா தெரியுது. நீ அரெஸ்ட் பண்ணு, நான் நீதி வந்து நான் கோர்ட்ல வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட நீதி இல்லைனாக்கா அப்படி அங்க போட்டோம். சார் நீங்க காவல்துறையில பணியாற்றுறீங்க. உயர் அதிகாரிகளை சந்திச்சு இது பத்தியான கோரிக்கை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லா இதுவும் கொடுத்துட்டேன். நான் ஜூன் 23 இதே டிஜிபி சார்கிட்ட கேட்கறேன். என் குழந்தைக்கு 9 லட்ச ரூபா ஆகுது சார். வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா வருது. 9 லட்ச ரூபாய்க்கு நான் போய் கேட்கறேன். சார் சாமநல நிதியிலிருந்து ஒரு 5 லட்ச ரூபா ஒதுக்கி கொடுங்க என் குழந்தைக்குன்னு சொல்லி நான் பெட்டிஷனும் கொடுக்குறேன். நல்ல அதிகாரம் வந்து பார்த்துட்டு நேரடியா பார்த்து கொடுத்துக்கலாமே. ஏன் என் குழந்தைய பாக்கிறதுக்கு தள்ளுபடி இது போடுறாங்க? என்ன காரணம் நீங்க கேளுங்க அதிகாரிய. எனக்கு காவல்துறை தலைவர் தானே சார், குடும்பம் தானே சொல்றாரு. என் தலைவர் என் குழந்தைய பாக்கிறதுக்கு ஏன் மறுக்கிறாரு? என்ன காரணம்? நான் பட்டியலத்தை சேர்ந்தனாலயா? அப்ப பிசிஆர் ஆக்டா போட எனக்கு வன்கூடம் ஏற்பட்டுருச்சு போட ஆக்ட்ன்ற. இப்ப எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் இவருடைய கண்ட்ரோல் இல்லையா? சொல்லுங்க. வேணா தெலுங்கானா போய் கேட்கறேன், ஆந்திரால போய் கேட்கறேன். எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. 48 நாள் ஆகுது. வழக்கு பதிவு செய்ய நான் போயிட்டே இருக்கிறேன். நான் லீவ் என்ன உங்ககிட்ட வந்து நிக்கணும்? எனக்கு சார் நான் அரசு கடனிலே ஊழியன் வித் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கேன். நீங்க பண்ண தப்புக்கு நான் சார் லீவ் எல்லாம் போடணும்? என் குழந்தை ஏன் சார் வாழ்க்கை வந்து நிக்குது? இதுக்கு என்ன பதில்? அப்போ எனக்கே ஆச்சு. நானும் காவல்துறை இருந்து எனக்கு நிலமண்ணா, நாட்டு மக்கள் நிலமண்ணா. இது நேத்து நைட்டு 11 மணிக்கு கொண்டு வந்து தராங்க. நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்க நல்ல முறையில அமைதியான முறையில ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கொண்டு வரணும் நாங்க நினைச்சோம். ஆனா முடியாம இன்னைக்கு இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அலக்கடிக்கணுமா? எதுக்கு இது விஷயம்? இது ஒண்ணுமே கிடையாது. 1 மணி நேரம் வேலையா, இல்ல 1 நாள் வேலையா, இல்ல 1 மாசம் வேலையா? இது என்ன நடந்துச்சு? இது யாரு மேல தப்பு? தவறு டாக்டர் மேலையா, இல்ல அது சார்ந்தவங்க மேலையா, இல்ல அவங்க அப்பா மேலையா? டாக்டர் மேலனா அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்து அதுக்கு குழந்தைக்கு என்ன நியாயமோ நீதியோ அதை நம்ம வழங்க போறோம். அப்படி இல்லையா அவங்க அப்பா தவறான ஒரு கருத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் மேல என்னவோ அதை நம்ம அதை எடுக்க போறோம். இதையே அரசு கொண்டு வந்து கேட்கறதுக்கு இதையே இவ்வளவு தயங்குறீங்க? என்ன தயக்கம்? இப்ப வந்து நீங்க புதிய அரசு, இப்ப நீங்க அவங்க வந்து வெறும் எதிர்கட்சியா தான் இருக்காங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க. எல்லா அதிகாரமும் எல்லா பலமும் உங்ககிட்ட இருக்கு. அப்ப எதிர்கட்சி சேர்ந்த தவற நீங்க அழகா எடுத்து அதை சுட்டி காட்டலாமே. ஐயா ஆதவராஜனா வந்து 2.5 வயசு குழந்தைய திமுக காரருக்கு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு போட்டோ காட்டினா அவரு, அந்த 2.5 வயசு குழந்தைய கெடுத்தவனுக்கு நான் மரண தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லி ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? அதை காட்டினீங்கன்னா நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவோமே. கரெக்ட் தானே?
இது பாருங்க, உங்க ஆட்சியில தான் இப்படி நடந்திருக்கு. உங்க ஆட்சியில, அவங்க ஆட்சியில நடந்ததுனாலதான் அவங்கள தூக்கி விலைக்கு குப்பையில போட்டுட்டு உங்களை நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்? இந்த மாதிரி பேப்பர்ஸை காட்டுறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தோமா நாங்க? ஐயா ஆதவராஜன் அவர்களே, இந்த மாதிரி பேப்பர்ஸ் காட்டுறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தோமா? உங்களை பேப்பர்ஸ் காட்ட நாங்க கொண்டு வரல சார். அந்த பேப்பர்ஸ்க்கான நியாயத்தை கேட்கறதுக்கு தான் நாங்க உங்களை கொண்டு வந்திருக்கோம். அப்ப நியாயத்தை வழங்கிட்டீங்க பாருங்க. உங்க ஆட்சியில இப்படி நடந்ததுங்க, என் ஆட்சியில நான் திருத்தி இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால?